கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் மத்தியில் கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கடந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் கேட்ட சத்தியம் வெளிச்சமாக இருக்கும். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்திருப்பார். அவருடைய வார்த்தைகளை நம்புகிறவங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க, அவருடைய வார்த்தையில் நிற்கிறவங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளில் மறுபடியுமாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 12வது அதிகாரம் 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். என்னாலும் இங்கு பார்க்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு பாரம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு தியானம் பாரமான யாவற்றை. இன்றைக்கு ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் பாரம் இருக்குது. இல்லைனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல மாட்டார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போது ஒரு வருத்தம் இந்த பூமியில் வரவும்னு சொன்னால், ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் ஆதாமுக்கு ஒரு வருத்தங்களை கொடுத்தார். வாழ்நாள் முழுவதும் நீ ஆகாரத்தினாலே புசிப்பாய், வியர்வினாலே ஆகாரத்தை புசிப்பாய், நீ விவசாயம் பண்ணு, கிருஷி செய்வ, அதிலிருந்து ஒரு பலன் உனக்கு கிடைக்காது. பலவிதமான வருத்தங்கள். இந்த வருத்தங்களுக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த வருத்தத்தை ஏற்றெடுக்க முடியும். இங்கு நம்ம காண்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஆகையால் மேகம் போன்று திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும். அப்போ பாரங்கள், இன்றைக்கி அநேக பாரங்கள் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தில் பாரங்கள் பின்தொடர்ந்து வருகிறது. பாரம்னா சங்கீதக்கார 55 கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அப்போது பாரமான யாவற்றையும் தாவீது சொல்வது போல, கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விடுவேன், கலங்கி தவிக்காதே. அப்போது கர்த்தர் மேலே பாரத்தை நம்ம வைக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு செங்கல் எடுக்கிறோம், ஒரு கொஞ்சம் செங்கல் வருது, நான் ஒரு வண்டியில் நம்ம கையில் தரும்போது அந்த பாரத்தை எடுத்து இன்னொரு ஆளு கையில் கொடுத்துருதோம், நம்ம கையில் நிற்காது. ஆனால் அதே போல் தான் பாரங்கள் நமக்கு அநேக வீடுகளில் பாருங்கள், பாரங்கள் அதை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சிலப்போ பிள்ளைகளை குறித்து உள்ள பாரம் முடியும் போது வீட்டை குறித்து ஒரு பாரம் இருக்கும். இந்த பாரம் முடியும் போது கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம் இருக்கும். அப்போது படிக்கும்போது படிக்கிற சூழ்நிலையுடைய பாரங்கள் இருந்துச்சு, மேரேஜ் பண்ணி கொடுத்த கொஞ்சம் அதை குறித்து உள்ள பாரங்கள். இப்படி இந்த பூமியில் பாரங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறது. தாவீது என்ன சொல்லுதாருன்னா, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்கிறது. ஆனால் பாரங்களும் ஒரு தேவ பிள்ளைகளை பின்தொடர் இருக்கிறது. அதான் ரோமர் 8வது அப்போஸ்தலன் பவுல் நினைச்சதார், கிறிஸ்துவோட அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அநேக பாரங்கள் வந்தது. கொரிந்தியரில் அவர் எழுதும்போது என்ன சொல்லுது, நான் சில அப்போஸ்தலனாலேயும் கள்ள மெய்ப்பனாலே நான் என்ன செஞ்சிட்டேன், வஞ்சிக்கப்பட்டு போயிட்டேன். பாரம் இருந்துச்சு. இன்னிடத்தில் ஒரு பாரம் பார்க்குறோம். இனி எங்கள் பாரம் அவரை குறித்து வெளிப்படுதுன்னா,
தீமோத்தேயு என்னோடு கூட எல்லாரும் என்னை விட்டு நினச்சிட்டாங்க, போயிட்டாங்க. தேமாவும் போயிட்டா. அப்படி எல்லாம் போன ஒரு பாரம். ஊழியத்தில் பாருங்கள், உலகத்தில் பாருங்கள். அப்படி பாருங்கள் நம்மளை எல்லாரையும் பின்தொடர்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பின்தொடர்கிற பாருங்கள் நம்மளை எந்த பாரங்கள் நம்முடைய இருதயத்தில் வைக்கணும், எந்த பாரங்களை நம்ம எடுத்து மாற்றணும். இன்றைக்கி அநேகருக்கு இந்த கவலையை ஒரு மூலம் கூட்டவும் ஒரு மூலம் குறைக்கவும் நம்மளால் முடியாது. அதனால் நீ கவலைப்படாதன்னு வசனம் சொல்லுது. கவலைப்படுவதனால ஒரு மூலம் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியும். ஏன்னா இந்த கவலை ஒரு பாரங்கள் நம்மளை எல்லா குடும்பத்தையும் ஆட்டி படைக்குது. எல்லாரையும் சரி, நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும், சின்ன பிள்ளைகள் கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு பாரம், ஒரு வாலிப பிள்ளைகள் கேட்டால் அவங்களுக்கு ஒரு பாரம். ஏன்னா ஸ்கூலில் படிக்கிற ஒரு பாரங்கள், வேலை, ஒரு கல்யாணம் முடிஞ்சவங்களை பார்த்தா அவங்களும் ஒரு விதமான பாரம், வயசானவங்களை கேட்டால் அவங்களுக்கு ஒரு விதமான பாரங்கள். இப்படி பாரங்களை நம்மளை பின்தொடர்ந்து வரும்போது ஆமோஸுக்கு ஒரு பாரம் இருந்தது. தேவாலயம், தெய்வத்தை குறித்துள்ள பாரங்கள். உங்களுடைய வீடு நல்ல வீடு, என்னுடைய வீடு என்ன பாழாய் போய், உங்கள் வீடு நல்லா மச்சி வீடு கட்டியிருக்கீங்க, என்னுடைய வீடு பாழாய் போய்க்கூடும். அப்போது தெய்வத்துக்கு ஒரு பாரம் இருந்தது. ஆமோஸுக்கு அபகுக்கு ஒரு பாரம் இருந்தது. நமக்குள்ள பாரங்கள், ஒரு ஆத்துமா அழிந்து போகிற ஒரு பாரம் இருக்கணும். ஒரு ஆளுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு பாரம் இருக்கணும். ஒரு செபிக்கிற பாரம் இருக்கணும். நம்ம ஜெபம்ல ஒரு பாரம் இருக்கணும். ஆராதிக்கல ஒரு பாரம் இருக்கணும். இந்த பாரங்களை ஆண்டவர் காண்கிறார். இந்த பாரங்களில் நம்ம நிலைச்சு நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இந்த உலக பாரங்கள் நம்மளை விட்டு மாறும். உலக பாரங்கள் நமக்குள்ள அதிகமாக இருந்துச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேட விடாதபடி உள்ள பாரங்கள், என்னென்ன பாரங்கள் இருக்கிறதோ அந்த பாரங்களை நம்ம கேன்சல் பண்ணிடணும் இயேசுவின் நாமத்தில். இந்த பாரங்கள் என் தெய்வத்துக்கு விருப்பம் இல்லாத பாரங்கள். இப்படிப்பட்ட பாரங்கள் நம்மளை விட்டு மாறும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க செய்வார். ஹல்லேலூயா. அப்போ பாரங்கள், பிரைஸ் தி லார்ட், தாவீதுக்கும் பாரம் இல்லைன்னு இருந்துச்சு. பிரைஸ், எல்லாருடைய பாரங்கள் இருக்குது. ஒரு ஆளுடைய பாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மோரியா மலையில் என்ன செய், உன் மகனை கொண்டு பலி செலுத்த சொல்கிறார். ஏகசுதன் என்று பாராதபடி மோரியா மலையில் பலி செலுத்த கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது அந்த இடத்துல என்ன வருதுன்னா, ஒரு பாரம், பலி செலுத்தக்கூடிய சூழ்நிலை. என்ன, ஒரு பலி செலுத்ததுக்கு ஒரு ஆடுனா ஆபிரகாம் சந்தோஷத்தோடு கூட அந்த பலியை செலுத்தியிருப்பார். இல்லை வேற ஒரு ரீதியில் பலி செலுத்ததுக்கு திட்டம் முடிஞ்சால் கூட ஆபிரகாம் அந்த சந்தோஷத்தோடு கூட போயிருப்பார். ஆனால் 100 வயதில் ஒரு கற்பத்திங்கனியை கர்த்தர் கொடுத்தது. அப்போது இன்றைக்கி ஒரு 40-50 வயசில் பிறந்தாலே பப்ளிசிட்டி ஆகிடும். ஆனால் 100 வயசில் அந்த காலத்தில் ஒரு குழந்தை கிடைக்கும் போது பப்ளிசிட்டியில் ஆபிரகாமுடைய பேர் பிரசித்தமாயிருக்கலாம். அப்படி ஆபிரகாம் நல்ல ஒரு வசதியுள்ள ஒரு மனுஷன் சொல்ல முடியும். ஏன்னா சீமானை ஆபிரகாமை வைத்திருக்கிறார். அப்போ சமுதாயத்துக்குள்ளேயும் ஆபிரகாமுக்கு ஒரு புகழ்ச்சியோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் பலி செலுத்த சொல்லும்போது அது ஒரு பாரமாய் இருந்தது. ஆனால் அவர் அந்த பாரத்தோடு கூட போய் மகன் கேட்கிறார், எப்பா பலி செலுத்தக்கூடிய ஆடு எங்கன்னு. எல்லாமே இருக்குது. ஆனால் ஆபிரகாமுடைய
கர்த்தர் பார்த்துக்கோ. அந்த பாரத்தை அவர் சுமக்காதபடி அந்த பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ சமூகத்தில் இருந்து தெய்வத்தை தேடுனது நிமித்தம் தெய்வத்துக்காய் நம்ம நிற்கிறதுல பாரங்கள் வந்துச்சுன்னா, அது என்ன பாரங்கள்னாலும் அது கர்த்தர் மேலே வைத்து விடுங்க. இன்றைக்கு உலக பாரங்கள், அநேக பாரங்கள் நம்மளை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கலாம். பிள்ளைகளை குறித்த பாரங்கள், பொருளாதாரத்தை குறித்துள்ள பாரங்கள், பிள்ளைகளுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டுள்ள பாரங்கள், இதெல்லாம் சாத்தான் என்ன செய்தானா, இப்படிப்பட்ட பாரங்களை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட விடாதபடி சத்துரு என்ன செய்கிறான், இப்படிப்பட்ட பாரங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்காமல் இருக்கிறதுக்கும், இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம துதிக்காமல் இருக்கிறதுக்கும், இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையில் நிற்க விடாதபடி பாரங்கள், என்ன பாரங்களை கொண்டு வருகிறான், குடும்பத்துடைய பாரங்கள். இந்த பூமியில் ஸ்தோத்திரம் ஒன்றும் நம்மோடு கூட பரலோகத்துக்கு வர்றது கிடையாது. பிள்ளைகள் நம்மோடு கூட அங்கே நமக்கு ஒரு குடும்பமாக இருக்க முடியாது. அங்கே நானும் என் குடும்பம், என் பிள்ளைகள் இருக்க முடியாது. இந்த குடும்பங்கள், பிள்ளைகள் ஐக்கிய எல்லாம் இந்த பூமியில் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நம்முடைய ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த பூமியோடு கூட வைத்தான். ஆனால் பரலோகத்துக்குள்ள போகும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மாத்திருந்தால் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ பரலோகத்துக்கு போகிற ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க எதை உலகத்தை குறித்தும், அதான் 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம் பார்த்தீங்கன்னா, கண்களுடைய இச்சை, ஜீவிதத்தின் பெருமை, மாமிசத்தின் இச்சைகள் இந்த உலகத்திலிருந்து உண்டானது. இன்றைக்கு அநேகருடைய கண்களுடைய இச்சை, ஜீவிதத்தின் பெருமை. இன்றைக்கி கவலைப்படுவதெல்லாம், என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டேன், என் குடும்பம் இப்படி போயிட்டேன், என் பிள்ளைகள் இப்படி போயிட்டாங்க, இப்படி சொல்லி இந்த மாமிசத்துடைய இச்சைகளும் கண்களுடைய ஜீவிதத்தின் பெருமை, ஐயோ நம்ம இப்படியெல்லாம் வாழ்ந்தோம், இப்போ ஒரு பெருமை, அப்படியெல்லாம் இருந்தோம், கண்களில் பார்க்கும்போது நமக்கு இப்படி இல்லையே. அப்போ இந்த உலகத்தில் உண்டான கண்களுடைய இச்சை, ஜீவிதத்தின் பெருமை, மாமிசத்தின் இச்சைகள் இன்றைக்கு நம்மளை என்ன செய்யுதுன்னா, இந்த மாமிசத்துக்கு ஏற்ற கவலைகளை கொண்டு வரும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில் என்னது, எல்லாம் யோபுடைய வாழ்க்கையில் நஷ்டம் அடைந்தாலும், யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி அடைஞ்சாலும் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அப்போ அந்த பாரங்களை எல்லாம் நஷ்டம் அடைகிறது. தன்னுடைய பிள்ளைகள் நஷ்டம் அடைந்தாங்க, ஆடு மாடுகள் நஷ்டம் அடையுது, எல்லாம் நஷ்டம் அடைந்தாலும் அவர் என்ன ஒரு சிரட்டை எடுத்து என்ன சுரண்டிக்கிட்டு சொல்லுகிறார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவர் பாரப்படாமல் இருக்கும் பொழுது, ஆண்டவரை தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், நல்லா இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு தொழிலதிபர்னு கூட சொல்லலாம். அந்த நாளுக்கு 7000 மாடு கூடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய, அந்த காலத்தில் ஒரு தொழிலதிபராக இருந்து தெய்வத்தை ஆராதிச்சு இருந்து எல்லாம் நஷ்டம் அடைஞ்ச போது அவருடைய வாழ்க்கையில் பாரத்தை அவர் இருதயத்தில் கொண்டு வராதபடி சொல்லுகிறார், கர்த்தர் தந்தார், கர்த்தரை எடுத்துக்கொண்டார். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவர் நன்மை செய்யும்போது நமக்கு தரலையா, திண்மையை அனுபவிப்போம். பாருங்கள், அவர் அந்த பாரங்களை, அவர் இருதயம் நஷ்டம் அடையும் பொழுது பாரங்களை கொண்டு வரலை. இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களில் தேவன் நம்மளை எப்படி நடத்தினாலும், எந்த பாரங்கள் நமக்கு தோல்வியாக இருந்தாலும், கட்ட பாரங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும், நம்முடைய குடும்பத்தில் நெருக்கம் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள் இருந்தாலும், நம்முடைய குடும்பத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருந்தாலும், இல்லை எல்லாராலையும் நாம் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், வேண்டாம்ங்கிற ஒரு தள்ளப்பட்ட கல்லாக இருந்தாலும், ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அந்த பாரங்களை எடுக்காதபடி, என் தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கிற பாரங்கள், என் தெய்வத்தை ஆராதிக்கிற பாரங்கள், என் தேவனை மகிமைப்படுத்துகிற பாரங்கள், இப்படிப்பட்ட பாரங்கள் தெய்வத்துக்குள்ள நமக்குள்ளே வரும்பொழுது, அவர் பார்க்கும் பொழுது என் பிள்ளையுடைய பாரங்கள், என் ஜெபிக்கிற ஒரு பாரங்கள், பாருங்க எவ்வளோ நெருக்கம்,
யோசாபாத்துக்கு வரும்போது அவருக்கு ஒரு பாரம், எப்பா இவங்ககிட்ட நிற்க முடியாது, அதனால் ஏசப்பாக்கிட்ட தெய்வனிடத்தில் போயிடும். 2 நாளாகமும் 20வது அதிகாரம் நினைக்கிறேன். அங்கே என்ன செய்தார்? யோசாபாத் மோகாபுரியில் அம்மோரிகள் வரும்போது என்ன செஞ்சார்? ஆண்டவரை எங்களால் முடியாது, அவருடைய பாரத்தை அவருடைய சமூகத்தில் வைக்கிறார். எங்களால் முடியாது, எங்களுக்கு விரோதமாக 2 கூட்டம் வராங்க, நாங்கள் ஒரு கூட்டம், அவங்க 2 கூட்டம். அந்த பாரத்தை 3 நாள் உபவாசத்தோடு கூட அந்த பாரத்தை கர்த்தர் வைக்கிறார். யோசபாத் வைக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாரத்தை கொண்டு வச்ச பொழுது அந்த பாரத்தை என் தேவன் பெரிய மிராக்களை செய்ய ஆரம்பித்தார். 2 பேர் யுத்தத்தில் வரும்போது அவங்களுக்குள்ள 2 பேர்த்துக்குள்ள அடி நடக்குது. யுத்தத்தின் செய்தி, எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர், நீங்கள் சேவிக்கிற கர்த்தர், உங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். எதுக்கும் தெரியுங்களா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் பாரங்களை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும்போது, அவருடைய பாரத்தை ஆபிரகாம் தன்னுடைய மகன் கேட்கும்போது, பிறகு எல்லாம் இருக்கு, ஆடு எங்கப்பா, பலிசத்துடைய ஆடு எங்கப்பா? அவர் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு பாருங்களை ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கி வைங்க. விசுவாசத்தை துடைக்கிறோம், முடிக்கிறோம் ஆய்க்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம ஓட்டத்தை ஓடி முடிப்போம். இன்றைக்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர் வீரவோடு கூட செபித்தார். கெத்செமனே தோட்டத்துக்குள்ளாய் எவ்வளோ ஒரு பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணியிருப்பான். நரம்பு போட்டணும்னா, பிளட்டு வரணும்னா, அவர் கல்வாரி சிலுவையில் சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பாரத்தோடு கூட. பிரைஸ் தி லார்ட். 3வது நாள் அந்த பாரத்துக்கு ஒரு பதில் கிடைச்சி. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்கள் பாரங்களை நீங்களே சுமக்காதபடி, உங்கள் பாரத்தின் நிமித்தம் உங்களுக்கு பலகீனங்கள் வராதபடி, உங்கள் பாரங்கள் நிமித்தம் சிலர் தற்கொலைக்கு, சில பாரங்கள் நிமித்தம் கர்த்தரை விட்டு பின்மாறுகிற அனுபவம், சில பாரங்கள் நிமித்தம் சோர்ந்து போகிற அனுபவங்கள். என் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இப்படிப்பட்ட அனுபவங்களிலிருந்து நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இப்படிப்பட்ட உலக லௌகியமான பாரங்களை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியே போன்னு சொல்லுங்க. கர்த்தரை குறித்துள்ள பாரங்கள். ஆபிரகாம் தெய்வ சமூகத்தில் இந்த பாரங்களை வைத்தபோது ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தின் மேல் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அற்புதங்களை ஆண்டவரே, இனி எனக்குள்ள பாரம் ஆமோஸ போல, ஹல்லேலூயா, ஆபகுகு போல தெய்வத்தை குறித்துள்ள பாரங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செய்யும் பொழுது மறுதலித்த போது ஒரு பாரம் இருந்தது. 3 வருஷம் அவரோடு கூட இருந்தேன், அவரை காட்டி கொடுத்துட்டேன். சாத்தான் காட்டி கொடுத்து கழிஞ்ச உடனே சாத்தான் விலகும் பொழுது அவர் பாரத்தில் நினைச்ச தற்கொலை பண்ண ஆரம்பித்தேன். மறுதலிச்ச பேதுரு மனக்கசந்து அழ ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் மறுதலிச்சிட்டேன். பாரம். எத்தனை பேர் தேவன் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்து அவரோடு கூட வாழ்ந்து அவருடைய அற்புதங்களை கண்டு அவருடைய அதிசயங்களை கண்டு அவரோடு கூட வாழ்ந்தோம். சில நேரம் நம்ம மறுதலிக்கிற வார்த்தைகள் பரிசுத்தாத்மாவை துக்கப்படுத்துகிற பாவங்கள் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று பார்க்கிறோம்.
இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவரே நீ சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. என்னுடைய பாரங்கள், லௌகிகமான பாரங்கள் கர்த்தரை தேட விடாதபடி இந்த மாமிசத்துக்கேட்ட வரக்கூடிய எல்லா பாரங்களையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆத்துமா பந்தங்களை துண்டிக்கிறேன். ஒரு தெய்வீகமான பாரங்கள், ஆவிக்குரிய பாரங்கள் மாத்திரம். எத்தனை வருஷமாக நம்ம சபைக்கு வருகிறோம், ஒரு தரிசனம் கிடைக்காத பாரங்கள் உண்டா? ஒரு ஆத்துமா ஆதாயப்படுத்த குறித்து ஒரு பாரப்படுகிறோமா? எத்தனை வருஷமாக தெய்வம் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அது தெய்வத்துக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், அது தெய்வத்துக்கான என்ன காரியத்தை செய்து முடித்திருக்கிறேன். அநேக நன்மைகளை நமக்கு செய்யப்படுது. அந்த தெய்வத்தை குறித்து உள்ள பாரம், அன்றைய ஜீவன் போக்கும் முன்பாக அந்த சுவிசேஷம் என் மூலம் வெளிப்படணும். என் ஜீவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் 10 ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். என் ஜீவன் எடுக்கிறதுக்கு முன்பதாய் என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட பாரம். பிரைஸ்ல உலக சம்பாதிக்கிற பாரம் வேண்டாம். அது நம்மளை ஒன்றும் கொண்டு போகாது. ஐஸ்வர்யம் லாசருடைய நம்முடைய அந்த கதை நமக்கு நல்லா தெரியும். அவன் நல்லா வாழ்ந்து நல்லா இருந்தான். அவனுடைய இருப்பு எங்க? லாசரு எங்கே இருந்தான்? எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ தெய்வம், உங்களை அழைத்த தெய்வம் வாக்கு மாறாதவர், அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோமா, நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என் பாரங்கள் ஆண்டவரே, உலக பிள்ளைகளை குறித்துள்ள பாரங்கள், குடும்பத்தை குறித்துள்ள பாரங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்து மேல் எனக்குள்ள இனி ஒருபோது இல்லாதபடி என் பாரங்களை ஏற்றெடுத்த என் தேவன் மாத்திரம் என் குடும்பத்துடைய பாரங்களை ஏற்றெடுக்கிறது, என் தலைமுறையுடைய பாரங்களை ஏற்றெடுக்கிறவர், என் சரீரத்துடைய பலகீனத்துடைய பாரங்கள், என் தேவைகளுடைய பாரங்கள் ஏற்றெடுக்கிற ஒரு இயேசு எனக்கு உண்டு. ஏற்றெடுங்க, விசுவாசிங்க. என் சகல பாரங்களையும், என் குடும்பத்துடைய சக்கல சூழ்நிலைகள் மத்தியில் வரக்கூடிய சக்கல பாரங்களையும் ஏற்றெடுக்கிற ஒரு இயேசு எனக்காய் இந்த பூமியில் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் என் பாரங்களை நான் வைக்கிறேன். ஓ, இறக்கி வைங்க. இயேசுவின் நாமத்தின் மேல் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பாரங்களை இறக்கி வைக்கிறேன். இனி இந்த பாரம் எனக்குள்ள வேண்டாம். என் தேவனுடைய ராஜ்யத்தையும் என் தேவனுடைய நீதியும் தேட விடாதபடி உள்ள சக்கல பாரங்களையும் இயேசுவின் நாமத்தை உத்தரி தள்ளி விடுங்க. எல்லா பாரங்களும் உத்தரி தள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் மேல் ஆவியானவர் உங்களோடு கூட திட்டம் தெளிவாக பேசிக்கொண்டு இருக்கிறார். ஓ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தின் மேல் 38 வருஷமா பெதஸ்தா குளத்திலிருந்து அவன் பாரப்படுகிறான். யோ, தேவ தூதன் கலக்கும் பொழுது யாராவது ஒரு ஆள் இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த குளத்துல விட, ஓ பிரைஸ்ல நீ குதிக்க நீ ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாங்கிற ஒரு பாரம், 38 வருஷமாயிருந்த பாரத்தை என் இயேசு மாற்றினார்னா, ஓ குடும்பத்தில் பலவிதமான பாரங்களோடு கூட இருக்கிற இயேசுவின் நாமத்தின் மேல் இப்படிப்பட்ட பாரங்களை இயேசு உடைத்து மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உடாபானா ரீகாபானா சந்தாலா ரகுடாபானா. ஓ, பல வருஷங்களாய், பல மாதங்களாய் இருக்கிற பாரங்களை இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாத்மாவை எடுத்து மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஓ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. இயேசுவின் நாமத்தின் ஓ, பாரங்கள் என்னை விட்டு மாற்ற முடியலை. ஓ ஹல்லேலூயா. இந்த பாரம் என்னை விட்டு என்னைக்கு மாறும்ங்கிற வேதனையோடு கூட இருக்கிற மகனே, மகளே, தேவன் உன் பாரங்களை மாற்றும்படியா உனக்காக பலியானவர், உனக்காக இரத்த சிந்தினவர், அவர் உன் அருகில் இருக்கிறார். அதை இயேசுவே பாரங்களை ஏற்றிடுங்க. ஓ ரீபாலா சந்தாலா ரகுடாபானா ரீகாபானா. ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே பரிசுத்தாத்மாவுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாரங்களை தெய்வம் மாற்றினதுக்கு ஸ்தோத்திரம். ஒரு தெய்வீகமான பாரங்களோட ஆவிக்குரிய பாரங்கள் உண்டாகட்டேன். பௌதிகமான பாரங்கள் மாறட்டேன். ஆவிக்குரிய பாரங்கள் இந்த நாளில், ஓ இந்த டிவிக்கு முன்பதாக கேட்குற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பாரங்கள் தேவன் கட்டளையிட்டதுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாத்மா துக்கப்படுத்துகிற ஆண்டவரே,
இனி ஒருபோது பாரங்களை இவனுடைய இருதயத்தில் ஏற்றெடுக்காதபடி, இவங்க புத்தி மண்டலத்தில் ஏற்றெடுக்காதபடி, அறிவு மண்டலத்தில் ஏற்றெடுக்காதபடி பரிசுத்தாத்மாவே இவனுடைய கரங்களில் கொடுக்கிறோம். கர்த்தரை பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தின் மேல் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.